ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே ஜாலியான சூப்பரான ஒரு அப்டேட் தான் போயிட்டுருக்கு. என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வந்துட்டு ஆனந்த தாலி கட்ட சொல்லி தாலியை கழுத்தில் வாங்கி மாட்டிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தீபாவை பார்த்துட்டு அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமே இந்த கழுத்து தாலிக்கு வந்துடும் தீபா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை, நான் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படலை அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பூவை என் தலையில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நீங்கள் குணமாகி வீட்டுக்கு திரும்பி வரும்போது தான் நான் பூ வச்சுப்பேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டியது, அதுக்காக தான் இப்போது நான் உங்களை வச்சு விட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நீ எனக்காக நீ எவ்வளோ தான் செஞ்சுருக்க தீபா அப்படின்னு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமியும் தீபாவுக்கு பூ வச்சு விடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் கார்த்தி பார்த்துட்டு, என்னங்க உங்களுக்கு எதனாச்சும் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நம்ம தீபா வந்துட்டு, இல்லை எனக்கெல்லாம் இதை பற்றி எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி கூட, தீபா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக அது நம்ம நினச்ச நேரத்துக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ரம்யாவுக்கு வேற பயங்கர காட்டாகுது. எப்படியாச்சும் இந்த தீபாவை இங்கேருந்து துரத்தி விட்டுறணும், இந்த தீபாவை கார்த்திகிட்டேருந்து பிரிச்சிடணும், அதுக்கு நம்ம எதனாச்சும் ஒரு பிளான் பண்ணணும். கார்த்திகையும் தீபாவை வேற இருக்க க்ளோஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க, நம்ம அவங்கள பிரிக்கிறதுக்கு என்ன தான் பண்ணியிருக்கிறோம், இது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் கூட விட்டு வைக்கக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்துட்டு தீபாவுக்கு கால் பண்ணிவிட்டு, தீபா நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீபாவும் ரம்யாவும் மீட் பண்ண போது ரம்யா கிட்ட அதிகமாக நம்ம தீபா வந்துட்டு கார்த்திகை பற்றி பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ரம்யாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன எப்போ பார்த்தாலும் கார்த்திகை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, பேசுகிறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்குது தீபா, இன்னும் கொஞ்ச நாளில் கார்த்தி எனக்கு சொந்தமானவனாக போகிறான், அதுக்கப்புறம் உன்னால் கார்த்தியை பற்றி பேச மட்டும் இல்லை நினைக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. ஸோ இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.